அம்மா, மணி 9 ஆச்சு. சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடு வேண்டாண்டி. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். என்ன திடீர்னு விரதம்? உனக்காக தாண்டி. என்ன, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு விரதமா? உனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு விரதம் இருக்கேன். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருக்கேன். அம்மா, நான் உன்னை விட்டு எங்கம்மா போயிட போறேன்? என்னம்மா, முகம் ஒரு மாதிரி இருக்கு, பேச்சு ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? நீ திடீர்னு ஒரேடியா மாறி இருக்கியே, காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. அது ஏண்டி? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? இல்ல அப்படியே நான் சொல்லிட்டாலும் உன்னால அதை சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்டா உன் மனபாரம் குறையும். நான் யாரும் இல்லடி, உன்னை பெத்தவ. உனக்காகவும் சித்ராக்காகவும் தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போன்னு இல்ல, நீங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்களா இருந்தீங்களே, அண்ணில இருந்து அவளுக்காவது இப்ப யாரும் இருக்காங்க. உனக்குன்னு யாருடைய இருக்காங்க என்ன தவிர? இது எல்லாத்துக்கும் யாருமா காரணம்? உதவாக்குற புருஷன், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க புருஷன். ஒளிஞ்சிட்டு இருக்கானோ இல்ல ஒரேடியா போயிட்டானோ? உங்க அப்பா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற நம்பிக்கையில தடி நானும் உயிரோட இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வருவார்ங்கிற எதிர்பார்ப்புல இருக்கேன். என்ன மன்னிச்சுடுறேன். நீ என்ன அடிச்சத பத்தி கூட எனக்கு வருத்தமா இல்லம்மா. ஆனா இன்னும் அந்த ஓடுகாலி புருஷனை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிய, அத நினைச்சாதான் என்னால பொறுத்துக்க முடியல. சொல்லாதடி, அப்படி சொல்லாத. உன் புருஷன் இல்ல, யாரா இருந்தாலும் நான் அததான் சொல்வேன். அவர் நம்மளெல்லாம் ஓதிட்டு ஓடலடி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரை தலைமறைவாக்கிடுச்சு. என்ன சந்தர்ப்பம், என்ன சூழ்நிலை? இதை இத்தனை நாளா என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லக்கூடாதா? இல்ல சொல்ல முடியலையா? சொல்லணும்னு தோணினப்பா உனக்கு வயசு ஆகல. உனக்கு விவரம் தெரியற வயசு வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு எனக்கு தோணல. இப்ப சொன்னா அது பகைய தாண்டி வளர்க்கும், பங்காளி பகை. உன் மனசுல இருக்கிறத கொட்டி தீத்துட்டேனா மனபாரம் குறையும். அம்மா, நீ வேற யாரும் இல்ல, என்ன பெத்தவ. உனக்கு யாரு இருக்கா என்ன தவிர? நீ சொன்னதேதான் 2 பேருக்கும் பொருந்தது இல்ல. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே ஊர்லன்னு சொன்னியே, அது நிஜமா? நான் பிறந்ததுக்கும் உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிரியா, கற்பனையை கண்ணா பின்னால ஓட விடாதடி. அப்ப உண்மை என்னன்னு சொல்லு, நான் என் கற்பனையை நிறுத்திக்கிறேன். நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற, ஆனா என்னன்னு தெரியல. அத என்கிட்ட சொல்லு, நான் என் பிரச்சனை என்னன்னு உன்கிட்ட சொல்றேன். ப்ளீஸ்மா, சொல்லுமா, சொல்லு. Come out with it. Please. Come out with it. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
சில சமயம் நடந்ததெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு தோணும். பிரியா, நீ வளர்ந்தது என்னமோ இந்த ஊர்ல தான், ஆனா பிறந்தது இங்க இல்ல. நாம இந்த ஊருக்கு வந்து சரியா 26 வருஷம் ஆகுது. உங்க அப்பா சுந்தரேசன் ஒரு வெகுளி, அப்பாவி, எடுப்பார் கைப்புள்ள. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவர். அடுத்தவாளை எதிர்த்து பேசுற துணிவோ தைரியமோ அவருக்கு இருந்ததில்லை. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது 1968. சித்ரா பிறந்தது 73. நீ 75. உங்க அப்பா உங்க 2 பேர் மேலையும் ஊசரியே வச்சிருந்தாரு. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அவருதான் உங்களை தட்டி தூங்க பண்ணுவார். சந்தோஷமா இருந்த குடும்பத்துல சூறாவளி அடிச்சது. உங்க அப்பாவோட பெரியப்பா ஜெயராம் வடிவத்தில். ஜெயராம் ஒரு டாக்டர், சொந்தமா ஒரு லேபரேட்டரி வச்சிருந்தார். அதுல மருத்துவ சம்பந்தமா என்னெல்லாமோ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, ஏது செய்யறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆராய்ச்சி கூடத்துல உங்க அப்பா அந்த ஜெயராமனுக்கு அசிஸ்டண்டா இருந்தார். என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னு சொல்ல மாட்டாரு. கேட்டாலும் சரியான பதில் கிடைக்காது. நாள் கணக்குல அங்கேயே இருப்பாரு. நாடாறு மாசம் காடாறு மாசங்கிற மாதிரி. பாருங்க, நாடு 6 மாசம் காடு 6 மாசம்னு ராஜாக்கள் இருப்பா. அதே மாதிரி வளர்ப்பிற போது இங்க வந்து உட்காந்துடுவேன். தேய்பிற போது தான் ஆத்துக்குள்ள வருவேன். சில சமயம் உக்ரகமா இருக்கேன், சில சமயம் சாந்த ஸ்வரூபியா இருக்கேன். புரிஞ்சுக்கவே முடியலையே. ருதுக்கள் மாறுற மாதிரி மனுஷாளுடைய சுபாவங்கள் மாறிண்டே இருக்கும். சுகம் துக்கம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இதையெல்லாம் சமமா பாவிக்கிறவன் தான் சித்த பிரக்யன். இந்த நிலையை தான் எல்லாரும் அடையணும். அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில மட்டும் எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா இந்த பூலோகமே தலைகீழா மாறிடும். நாள் கணக்குல அங்கேயே இருப்பாரு. நாடாறு மாசம் காடாறு மாசங்கிறவன். ஜெயராமனோட புள்ள மகாதேவன். அவனோட சம்சாரம் பார்வதி. அப்போ அவன் நிறமாச கர்ப்பிணியா இருந்தா. உங்க அப்பாவும் மகாதேவனும் அண்ணன் தம்பி முறை. ஒரு நாள் வழக்கம் போல உங்க 2 பேரையும் மடியில போட்டு தட்டி தூங்க பண்ணிட்டு இருந்தாரு உங்க அப்பா. ஆனா முகத்துல ஏதோ ஒரு பீதி, கலவரம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆபத்து, பெரிய ஆபத்து வரப்போகுது, இதை தடுத்து நிறுத்தணும். 2 பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. என்னைக்குமே நம்ம வீட்டுக்கு வராத ஜெயராம் வந்தாரு. டேய் சுந்தரேசா, வெளியே ஏதாவது சொன்ன கூண்டோட கைலாசம். என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. You don't know the other side of me. You don't know the other side of me. You don't know the other side of me. என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாது. You don't know the other side of me.
அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு. அபாண்டமா எல்லாரும் பழி போட்டுட்டாங்க. உண்மை அவருக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். வெளியில கொலவெறியோட எல்லாரும் நின்று இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பெண்கட்டு வழியே அவர் ஓடிட்டு உங்க அப்பா என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை, நான் எந்த தப்பும் பண்ணல. ஜெயராம் பெரியப்ப தப்பு பண்ணிட்டு பழிய என் மேல போட்டாரு. குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க, நான் வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். அடுத்த நாளே மறுபடியும் அந்த வெறி பிடிச்ச கும்பல் வந்தது. வீட்டுக்கே நெருப்ப வச்சிருவோன்னு பயமுறுத்தினாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு பொட்டி, அதுல சில துணிமணிகள், உங்க அப்பாவோட போட்டோ, அது தவிர இந்த ராமர் படம்